தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் தேசிய கீதம் திருப்பியும் பிரச்சனை ஆயிருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். தமிழகத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பேசுறாங்க. இன்னைக்கு கம்ப்ளீட்டா மடைமாற்றப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனையோ அதை பத்தி பேசாம இன்னைக்கு இதை பத்தி பெரிய விவாதம் ஆயிருக்கு. உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு? கண்டிப்பா. இப்ப நம்மளுமே விவாதத்துல ஆரம்பிக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதா இல்ல தேசிய கீதம் பாடுறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் வந்து நமக்கு இருக்கு. பொதுவா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்துக்கான பாடல்கள் இருப்பதும் வழக்கமான ஒன்று. அது இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல இருந்து கல்லூரியில இருந்து ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு வாழ்த்து பாடல்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இப்போ அதே மாதிரிதான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தமிழ் தாய் வாழ்த்து, அவங்களுடைய தாய்மொழியில ஒரு வாழ்த்து பாடல், அது அந்த மாநிலத்தை மையப்படுத்தி இருக்கும். அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல தமிழ் தாய் வாழ்த்து பாடல் என்பது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும், அரசு நிகழ்ச்சினா ஆரம்பத்துல தமிழ் தாய் வாழ்த்து பாடல், முடிவுல தேசிய கீதம் பாடுவது, இது வந்து அரசு நிகழ்ச்சியில பாடுவது மரபு. ஆனால் ஆளுநர் உரை அப்படின்று வரும் பொழுது இது இதான் கவனிக்கப்பட வேண்டியது. ஆளுநர் உரை அப்படிங்கிறது வந்து முதல்ல தேசிய கீதம் பாடிட்டு அதுக்கடுத்து ஆளுநர் உரையை வாசிக்கணும். ஆளுநர் உரையை வாசிச்சுட்டு அப்புறம் அதுக்கடுத்து தமிழ் தாய் வாழ்த்து பாடலாம் அப்படிங்கிறது ஒரு மரபு இருக்கு. ஆனா நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் சரி, இன்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் சரி, அவர் ஆளுநர் உரையவே வாசிக்க மாட்டேங்காரு. ஏன் வாசிக்க மாட்டேங்காரு, ஏன் அவருக்கு வாசிக்க தெரியாதா, என்ன காரணம் சொல்லி அதிக அளவுல அரசியல் தலைவர்கள் முதல் பாமர மக்கள் வரை அதிக அளவுல கேள்வி எழுப்பியுள்ளார்கள். ஒரு ஆளுநர், ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய ஆளுநர் என்ன வேணும், முறையா அந்த அரசு ஆளுநர் உரைக்கான ஒரு அறிக்கை தயார் பண்ணி முதல்ல கொடுத்துருவாங்க. பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஆளுநர் எதாவது பேசணும், எதாவது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பிடுறாங்க. அவர் அதை சரி பார்ப்பார். சரி பார்த்து அந்த ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து சாதாரண அதிகாரி கிடையாது, எல்லாருமே IAS கிரேடுல இருக்கிறவங்க தான். அவங்க தான் அந்த அறிக்கைக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க. அந்த அறிக்கை ஒப்புதல் பெறப்பட்டுதான் இந்த அறிக்கையை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் ரெடி பண்ணி அதை ஆளுநர் வரும்பொழுது சட்டமன்றத்துல வைக்கிறாங்க. அப்ப ஆளுநர் மாளிகைக்கு போகும் பொழுது இந்த அறிக்கை வந்து முரண்பாடா இருக்கு, இது கருத்தியல் ரீதியா இதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆளுநருக்கு நிராகரிக்க முழு அதிகாரம் இருக்கு. நிச்சயமா. அப்ப ஆளுநர் மாளிகை ஏற்றுக்கொண்ட ஒரு அறிக்கையை தான் ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்தில் வந்து வாசிக்க போகிறார். இதுதான் உண்மை. அப்ப முதல்ல சரி தேசிய கீதம் போடுறதுக்கு பதிலா தமிழ் தாய் வாழ்த்து போட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளுநர் என்ன பண்ணலாம், தமிழகத்திலே பல்வேறு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆளுநர் வந்து அந்த உரையை வாசிச்சு ஆளுநர் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கலாம். தெரிவிச்சுட்டு போயிருந்தா ஒரு ஆளுநர் தனது ஜனநாயக கடமையை தமிழக சட்டமன்றத்தில் நிலைநாட்டி இருக்கிறார் என்றுதான் கூற முடியும். ஆனா ஆளுநர் என்ன பண்றாரு, சட்டமன்றத்துக்கு வர்றாரு, எல்லாருக்கும் வணக்கம் கொடுக்குறாரு, ஆனா உரையை வாசிக்கிறது போயிடுறாரு. அப்ப எதுக்கு ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் அப்படி என்ற கேள்வி எனக்கு மட்டுமல்ல அனைத்து மாநில அரசியல் தலைவர்களுக்கும் நம்ம மாநிலத்துடைய அரசியல் கட்சியினருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. தமிழகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் பேசும் பொருளாக இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் ரீதியான பிரச்சனை, தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளால் பிரச்சனை, மது போதைப் பொருள் பிரச்சனை, கடத்தல் பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள். புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை இழப்பீடு தரவில்லை.
ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் தண்ணீர் பஞ்சம், இப்படி எல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வைரஸ், புது வைரஸ் வேற வந்துருச்சு. அப்ப ஆளுநர் என்ன பண்ணிருக்கணும், அந்த உரையை வாசிச்சிருக்கணும். அவர் வாசிக்காம போனது ஒரு தவறான செயல். ஆளுநர் அவர் ஒரு பொதுவான தலைவர். அவர் வாசிச்சு அதுல நிறைவுரையில சரி சொல்லியிருக்கலாம். அவர் சரி சொல்லாம போனது ஒரு தவறான செயல் தான் என்று பார்க்கப்படுகிறது. நீங்க சொன்ன மாதிரி உண்மையாவே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி நிச்சயமா ஒரு குட்டு கொடுத்திருக்கலாம். நீங்க தமிழக கவர்மெண்ட்டுக்கு ஒரு குட்டு கொடுத்திருக்கலாம். நீங்க அந்த ஆளுநர் உரையில எப்படியும் ரொம்ப சிறப்பா நடக்கிற மாதிரி தான் அவங்க எழுதியிருப்பாங்க. அது ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு, இல்ல இப்படி நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்தாருன்னா, அந்த பிரச்சனைய இன்னைக்கு பேசியிருப்பாங்க. அதை விட்டுட்டு அவர் தமிழ்த்தாய் வாழ்த்தா தேசிய கீதமான்னு எடுத்துட்டு போறதுனால எல்லா மீடியாஸும் அத ஒரு பெரிய பேசும் பொருளா எடுத்து இன்னைக்கு ஆளுநருக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறது என்ன, ஆளுநரை பத்தி நிந்தனை செய்வது என்ன, இப்படி அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடுச்சே அப்படின்னு நினைக்கும் போது மனசு கொஞ்சம் கஷ்டப்படுது. என்னடா இது, எத்தனை பிரச்சனைகள் இருக்கு, மக்கள் பிரச்சனையை விட்டுட்டு இந்த பிரச்சனைகளை பத்தி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லும் போது கஷ்டமா தான் இருக்கு. நீங்களும் அப்படித்தான் பாக்குறீங்க இல்லையா? நீங்க இத ஆமா, ஆமா. கொஞ்சம் கொஞ்சம் சுதாரிச்சு அவர் கொஞ்சம் கரெக்டா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் அப்படிதான் ஃபீல் பண்றீங்க இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா. ரைட், சூப்பர். இந்த பிரச்சனையை விட்டுட்டு இன்னொரு பிரச்சனைக்கு வருவோம். அதிமுக அண்ட் பாஜக ரெண்டுமே இணையுமா இணையாதா அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல இன்னைக்கு அண்ணாமலை மாற்றப்படுவாரான்ற ஒரு கொஸ்டினும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல் கட்டமா இந்த அண்ணாமலை மாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்ல கருத்துக்கள்? தமிழகத்திலே தொடர்ந்து நிலவும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு பிரச்சனைகளையும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவிக்கு நடந்த இந்த பாலியல் அத்துமீறல்களுக்கும் யார் காரணம், அதற்கு பின்புலமாக இருப்பது யார்? அந்த ஞானசேகரன் என்பவர் திமுகவை சேர்ந்தவர். அவருக்கு பல்வேறு அமைச்சர்களுடன் தொடர்பு இருக்கிறது. குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, பல அமைச்சர்களுடன் தொடர்பில் இருக்கிறார். யார் அந்த சட்டமன்றத்துல கேட்டிருக்காங்க போலயே. ஆமா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே யார் யார் சார் அப்படின்னு சொல்லி அந்த பேஜ் அணிஞ்சு போயிருக்காங்க. இன்னைக்கு அந்த பேஜ் அணிஞ்சு போனது மிகப்பெரிய கவனத்தை எல்லாரும் ஈர்த்தி இருக்கு. அதே மாதிரி மதுரையிலே பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும் மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. பெண்களுக்கான அநீதியை வேண்டும் என்று பாரதிய ஜனதா மகளிர் அணி சார்பிலும் மகளிர் சார்பிலும் குஷ்பு தலைமையிலே ஒரு மிகப்பெரிய பேரணி நடைபெற்றது. மதுரையில் இருந்து சென்னையை நோக்கி ஒரு கோரிக்கை பயணம் நடைபெற இருந்தது. அதை காவல்துறையினர் எல்லாரையும் கைது செய்து ஆட்டு சந்தை பக்கத்திலே இவர்களை அடைத்து வைத்து விட்டார்கள். அது ஒரு பேசும் பொருளாகிவிட்டது. அடைச்சு வைக்கிறதுக்கு ஒரு கல்யாண மகள் கிடைக்கலையா? கல்யாண மகால் கிடைக்கலையா? ஒரு இந்த மாதிரி மகால்ல போயிட்டு அடைச்சிட்டாங்களேன்னு சொல்லி அது ஒரு இதா இருந்துச்சு. குறிப்பா சொல்ல வேணா, தமிழகத்திலே அதிமுக வாஸ் திமுக அப்படின்ற நிலை மாறி திமுக வாஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. திமுக வாஸ் அதிமுக, இதுதான் ஒரு கடந்த ஒரு 70 ஆண்டு கால அரசியல். இப்ப என்ன வருது, திமுக வாஸ் பிஜேபி, தேசிய கட்சி வாஸ் மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டிங் உருவாக்கி இருக்கு. இதுக்கு காரணம் ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் தான். ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் உயர்கல்விக்காக லண்டன் சென்று படிப்பை முடித்து 90 நாட்கள் படிப்பை முடித்து விட்டு தமிழகம் சேர்ந்தார். அவர் தமிழகம் சேர்ந்திருந்து பல்வேறு பிரச்சனைகளை மிக சாதுரியமாக நுணுக்கமாக கையாண்டு வருகின்றார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால்,
அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு திமுக அரசு தலை குனிய வேண்டும் என்று தன்னைத்தானே 6 முறை சாட்டையில் அடித்துக் கொண்டார். அவர் சாட்டையில் அடித்தது ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் தங்களை மூஞ்சியில் அடித்ததாக நினைத்துக் கொள்ள வேண்டும், தங்களை தானே அடித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடு இதுதான், இந்த அரசினுடைய செயல்பாடு இதுதான் என்று சொல்லி அரசை கடுமையாக விமர்சித்தார். அதுபோல நான் காலணி அணிய மாட்டேன், பாரதிய ஜனதாவே தமிழகத்திலே கால் உண்டு வரை நான் செருப்பு அணிய மாட்டேன்னு சொல்லி செருப்பு போட மாட்டாம ஒரு சபதத்தை தொடங்கியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். சாட்டை வைத்து அடித்தார், காலணி அணியவில்லை. இன்னும் 1 ஆண்டு காலம்தான் தேர்தல் இருக்கிறது. இன்னும் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா அரங்கேற்ற போகுது என்றுதான் அது இல்லையா? அதாவது வந்து பிற்போக்குத்தனமாக பார்க்க முடியாது. அவருடைய அரசியல நிலைநாட்டுறாருன்னு சொல்லலாம். இன்னொன்னு, தன்னைத்தானே வருத்திக் கொள்வது வந்து எந்த அளவுக்கு வந்து பகுத்தறிவு அப்படின்ற மாதிரியும் இருக்குல்ல. பகுத்தறிவு உள்ள ஒரு மாநிலம் வந்து தமிழகத்தும் ஒண்ணு. எஜுகேஷன் பார்த்தோன்னா தமிழகம் வந்து கேரளா, தமிழ்நாடு அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். அப்படி இருக்க கண்டிப்பா ஆமா, அப்படி இருக்கிற பட்சத்துல தன்னைத்தானே வருத்தி கொண்டு செய்யறதெல்லாம் வந்து சரியா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியா ஆகுது இல்லையா? கேள்விக்குறி இருக்கு. ஐபிஎஸ் படிச்ச அண்ணாமலை அவர் நடுரோட்ல இறங்கி சாட்டையை வச்சு ஆடுறாரு. இதுக்குத்தான் அவரு படிக்க வச்சாரா? இதுதான் சனாதன கொள்கையா? பாஜக வந்து இதைத்தான் உருவாக்கி இருக்கா? அவர் நடுரோட்ல சாட்டையை வச்சு அடிக்கத்தான் உருவாக்கி இருக்காரு சொல்லி கேள்வி கிண்டெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணாமலை அதை பத்திலாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்கிறல. மக்களுக்கு நல்லது செய்யணும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பல்வேறு சீர்கேடு நடந்து வருகிறது. அதற்கு காவல்துறை உடந்தையாக இருக்கிறது. திரும்பும் திசை எங்கும் பாலியல் குற்றங்கள், பாலியல் பலாத்காரங்கள், போக்சோ, மதுக்கடைகளால் அதிக அளவுல பாதிப்பு, இப்படி ரொம்ப இருக்கு. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பேசியிருந்தோம் கடந்த முறையே. இவங்க என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய முதல் மாநிலம் எதுன்னு தமிழ்நாடு. அமைச்சர் சொல்றாரு, டெப்டி சிஎம் உதயநிதி சொல்றாரு, முதலமைச்சர் சொல்றாரு. ஏங்க நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய முதல் மாநிலத்துல இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் பிரச்சனை நிறைவேற்றிருக்கு. அண்ணா எதை மையப்படுத்தி ஆட்சியில் அமைந்தார்? இந்த மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி இருக்கணும், சாதாரண ஒரு பாமர மக்களும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும். இன்று அண்ணா உருவாக்கிய இந்த திமுகவில் அண்ணாவின் தங்கைகளுக்கே பாதுகாப்பு இல்லையே. ஒரு படம் விகடன் போட்டிருக்காங்க, அண்ணா சில பின்னாடி ஒரு பெண்ணு ஒளிஞ்சு பாக்குறா. நான் அதைத்தான் எழுதுறேன். தமிழகத்திலே அண்ணாவின் தங்கைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, நடப்பதோ அண்ணாவின் ஆட்சி என்கிறார்கள். அண்ணாவின் ஆட்சியிலே அண்ணாவின் தங்கைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இன்று தமிழகம் இருக்கிறது என்றால் இது வெட்கக்கேடான செயல். யாருக்கு? அண்ணா எதை மையப்படுத்தி ஆட்சியை பிடித்தார்? அண்ணா வழி வந்தவர் தான் கலைஞர், கலைஞர் வழி வந்தவர் தான் ஸ்டாலின். நீங்க யாருக்காக ஆட்சி நடத்துறீங்க? மக்களுக்காக ஆட்சி நடத்துறீங்களா இல்ல தங்கள் குடும்பத்துக்காக ஆட்சி நடத்துகிறீர்களா என்ற கேள்விதான் எல்லோருடைய மனசும் எழுகிறது. இப்ப உள்ளாட்சி வந்து முடிஞ்சிருச்சு. நீ தைரியமான ஒரு ஒரு ஆளுங்கட்சி உள்ளாட்சி எலெக்ஷனை சந்திக்கலாம்ல. இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் உள்ளாட்சி எலெக்ஷன் நடத்த முடியாது. உள்ளாட்சி எலெக்ஷனை நடத்தினா சட்டமன்ற தேர்தலை சந்திக்க முடியாது. சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு அடுத்ததான் நீங்க உள்ளாட்சி எலெக்ஷனை சந்திக்க போறீங்க. இப்ப இன்னைக்கே சிறப்பு அதிகாரியை போட்டாச்சு, ஊராட்சி யூனியன் போட்டாச்சு, ஒன்றியத்துக்கு போட்டாச்சு, மாவட்ட அளவில் போட்டாச்சு, எல்லாத்துக்கும் சிறப்பு அதிகாரி. இது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு! அவர் அமைச்சர் ரகுபதி, சட்டத்துறை அமைச்சர் சொல்றார், காந்தி என்ன சொன்னார்? தன்னந்தனியாக நடுஇரவிலே ஒரு பெண் என்று தனியாக போகிறார்களோ அன்றுதான் பெண்களுக்கான சுதந்திரமும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுதுன்றார். எல்லா பெண்களும் தனியா போறாங்க இல்லைங்கள.
ஆனா தனியா போற பெண்களுக்கு யாரு பாதுகாப்பு கொடுக்கணும்? அரசாங்கம் கொடுக்கணும். நீங்க வேற மாநிலத்துல நடந்தா என்ன பண்றீங்க? பாஜக அரசு, பாஜக ஆளும் மாநிலத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அங்கு சிறுமியை குழந்தை திருமணம் செய்கின்றார்கள், அங்கு நரபலி கொடுக்கிறார்கள் என்றீர்கள். கூக்குரலிடுவது தமிழகத்திலே நீங்கள் ஆளும் மாநிலத்திலே பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? ரொம்ப கம்மியான வயசுல எத்தனை விதவைகள் இருக்காங்க. சாலை போக்குவரத்துல எவ்வளவு பாதிக்குது. குழந்தைகளை யாராவது தைரியமா பள்ளிக்கூடம் அனுப்ப முடியுதா? முடியல. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இரும்பு கரம் கொண்டு மக்களை அடக்கக்கூடிய காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது. காவல்துறை கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எதிர்கட்சிகள். இது ஒரு பக்கம். அதிமுக பாஜக பத்தி கேட்டீங்க. பாஜக பல்வேறு திட்டங்களோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதிமுக என்ன திட்டத்தோட செயல்பட போகுதுன்னு இன்னும் தெரியல. ஏன்னா அதிமுக ஓபிஎஸ் இல்லாத அதிமுக, தினகரன் இல்லாத அதிமுக, சசிகலா இல்லாத அதிமுக, அம்மா இல்லாத அதிமுக, மறைந்த ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுக ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தன்னை ஆளுமையாக காட்டிக் கொண்டாலும் சரியான வாக்கு வங்கி இன்னும் அதிமுகவுக்கு வரவில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவு, சட்டமன்ற தேர்தலையும் பின்னடைவு. ஓபிஎஸ் இல்ல, தினகரன் இல்ல, சசிகலா இல்ல. அதிமுகவில் ஜெயலலிதா எம்ஜிஆர் நேசித்த கட்சி தொண்டர்கள் அதிமுகவில் இல்லை. எல்லாரும் வெளியே போயிட்டாங்கன்றீங்க. எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. நீங்க யார வச்சு கட்சி நடத்துறீங்க? புது மாவட்ட செயலாளர் போட முடியாது, போட சொல்லுங்க. அத்தனை பேரும் ராஜினாமா பண்ணிட்டு போயிருவேன். இல்லைன்னா தேர்தல் ஓட்டு போட சொல்லுங்க. ஓட்டு போட்டு மாவட்ட செயலாளரை தேர்ந்தெடுப்போம். இன்னைக்கு பாஜக வேலை இப்ப அந்த அமைப்பு சார்பா தேர்தல் நடத்திக்கிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும். ஆளுநராக இருந்த தமிழிசை அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு ஒரு ஆளுநர் கிடையாது. தெலுங்கானா ஆளுநர் பாஜக ஆளுநரையும் ரிசைன் பண்ணிட்டு அந்த அம்மா எம்பிக்கு நடிச்சு, எம்பிலையும் படுதோல்வி. இப்ப அந்த அம்மாவுக்கு என்ன ஆசை? நம்ம மாநில தலைவர் ஆயிரணும். எப்படி மாநில தலைவர் ஆயிரம் அந்த அம்மாவுக்கு ஆசை வந்துருச்சு. அப்ப அண்ணாமலை அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் ட்ரெண்டிங்கை வச்சு வேகமா போகிறாரு. அவரை மடக்கிறதுக்கு பாஜக மூத்த தலைவர்கள் ஒரு பக்கம் அணி திரள்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஓடி ஓடி போற குதிரையில ஏறி சவாரி செஞ்சாதான் இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். நடக்கிற கழுதையில ஏறி உட்கார்ந்தா இலக்கை நோக்கி பயணிக்க முடியுமா? முடியாது. குதிரையில சவாரி செஞ்சாதான் ஒரு வெற்றி வீரனை ஒரு இலக்கை நோக்க பயணிச்சு வெற்றி பெற முடியும். நீங்க கழுதையில ஏறி சவாரி செஞ்சா என்னைக்கு போய் இலக்க பிடிக்கிறது? பிடிக்கவே முடியாது. பாஜக அமைச்சர் தமிழிசை இதுக்கு முன்பு பதவி வகித்தார். அவருக்கு எல்லா பதவியும் கொடுத்தாச்சு. மீண்டும் அவருக்கு பதவி கொடுப்பது என்பது தேவையில்லாத ஒரு செயல். இப்ப அண்ணாமலை நல்லா செயல்படுறாரு. அண்ணாமலைக்கு அடுத்து வேற நல்ல தலைவர்கள் இருந்தால் அவர்கிட்ட கொடுங்க. இல்லைன்னா அண்ணாமலைகிட்டே கொடுத்து அந்த கட்சி வழிநடத்த சொல்லுங்க. அப்படி அண்ணாமலை அந்த கூட்டணி அமையாது. இப்ப நீங்க பாஜக அதிமுக கூட்டணி வேணும்னு சொல்றீங்களா, வேணாம்னு சொல்றீங்களா? பாரதிய ஜனதாவோட கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக வலுவிலிருந்து இருக்கிறது. முதல்ல அதிமுக ஒருங்கிணைக்கணும். இப்ப பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் எல்லோருமே தனித்தனியே சந்திக்கிறாங்க. இப்ப இவங்களை எல்லாம் ஒண்ணு சேர்க்கிற பவர் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க. மக்கள் கிட்டதான் இருக்கு. மக்கள் நினைச்சா எப்படி முடியும்? அதாவது தலைவர்கள் நினைச்சா இன்னைக்கு எல்லாருமே இருக்காங்க. அதிமுக கதவை திறந்துட்டாங்க அப்படின்னா எல்லாருமே ஒன்னா சேர்ந்துருவாங்க. அவங்கவுங்க கட்சியில அவங்கவுங்க இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒன்னா இருந்தா தானே உங்களுக்கு திமுக மாதிரி
ஒரு வலு, அதாவது வந்து இன்னைக்கு திமுக தான் வந்து எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்கள எதிர்க்கணும் ஆமா சார். அப்படின்னா ஒன்று சேர்த்தா தானே முடியும். திமுகவை எதிர்க்கணும் என்றால் எதிராளிகள் வந்து ரொம்ப தைரியமா இருக்கணும். இங்க எதிராளிகள் வந்து ரொம்ப வீக்னஸா இருக்காங்க. ஆமா. அதிமுக, பிஜேபிங்கும் போது பிஜேபி தனியா இருந்தாலும் எதிர்க்க முடியாது. அப்ப அவர் கூட ஒரு டீம் வேணும். அதுக்குதான் ஏடிஎம்கே வந்து அவங்க வச்சு சவாரி செய்யறாங்க. ஏடிஎம்கே கூட பல பிரதான சில கட்சிகள்லாம் பயணிக்கிறாங்க. என்ன பண்ணணும், பிஜேபி தலைமை பேசி ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா, தினகரன் இவங்களை ஒருங்கிணைச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதிமுக இவங்க தான் அதிமுகங்கிறத ஒன்று உருவாக்கி அதோட பயணிக்கணும். இல்லைன்னா இப்ப பாமகவிலேயே பல்வேறு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அன்புமணி பெரியாளா, ராமதாஸ் பெரியாளா, அப்பா சொல்றத மயன் கேட்கறதுல, மயன் சொல்றத அப்பா கேட்கறதுல, இப்படி ஒரு கான்ட்ரவர்சி பாமகக்குள்ள இருக்கு. இப்படி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் ஒருங்கிணைச்சு இப்ப திடீர்னு என்ன பண்றோம், என்னென்ன ஒரு எலெக்ஷன் மிஞ்சி போனா இன்னும் ஒரு 1.5 ஆண்டு காலம் இருக்கு தமிழக ஆட்சி. 2026 மீண்டும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அப்ப அதற்கு முன்பாக இவங்க அரசு காலி பணியிடங்களை நிரப்பணும், இவங்க மக்களுக்கு கொடுத்த கோரிக்கையை நிறைவேற்றணும், பொதுமக்களுக்கு என்ன பல்வேறு திட்டங்களை கொண்டு வரணும். மிகப்பெரிய திட்டமான தமிழ்நாடு முழுவதும் கலைஞர் சிலையை திறக்க வேண்டும். அது இவங்களுடைய தொலைநோக்கு பார்வை திட்டம், மிகப்பெரிய திட்டம். இந்த இந்த கலைஞர் சிலை திறக்கிறதையும் மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் தனக்கு தானே சிலை வைத்துக் கொண்டதையும் நினைவுபடுத்துவதா இல்லையா? கலைஞருக்கு மாநிலம் முழுவதும் சிலை வைங்க, பிரச்சனை இல்லை. இதே தான் யார் பண்ணா? மாயாவதி பண்ணாங்க. தான் உயிரோட இருக்கும்போதே திரும்பும் திசையெங்கும் யானைகள், அம்பேத்கர் சிலைகள், மாயாவதி சிலைகள். நான் உத்தரப்பிரதேசம் 2018 போயிருந்தேன். அங்க பார்த்தா எல்லா பக்கமும் யானை. யானை வந்து அந்த மாநிலத்துடைய பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய சின்னம். அப்புறம் அம்பேத்கர் சிலைகள், அப்புறம் மாயாவதி சிலைகள். தனக்குத்தானே புகழ்மலை சூடிக்கொள்ளக்கூடாது, அது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். ஆனால் மாநிலம் முழுவதும் கலைஞர் சிலையை திறக்க வேண்டும், மாவட்ட தலைநகர் முழுவதும் கலைஞர் சிலையை திறக்க வேண்டும் என்பதில் திமுக ஆர்வமா இருக்கிறது. இந்த ஆர்வத்தை வேற ஒரு சில விஷயங்களில் நினைத்தால் திமுக அரசுக்கு நல்ல ஒரு பெயரை வாங்கி தரும். அதை தவிர்த்து விட்டு தன் தந்தைக்கு பெருமை சேர்க்க வேண்டும், திமுக ஆட்சிக்கு பெருமை சேர்க்கணும், கலைஞர் சிலையை திறக்கணும் அப்படிங்கிறது தேவையற்ற செயல். நம்ம கொஞ்சம் சில அரசியல் நிகழ்வுகளை பொறுத்திருந்தே பார்க்கணும். எடப்பாடி கூட எவ்வளவு பேரு ஓபிஎஸ் இணைக்கணும், சசிகலாவை சேர்க்கணும், தினகரனை சேர்க்கணும்னு நிலைப்பாட்டுல கூட இருக்காங்கன்னு தெரியல. எடப்பாடி என்ன பண்றாரு, என்னுடைய தலைமை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் கட்சியில சேர்ப்பேன், நான் வந்து இனிமே மத்தாளு பின்னாடி எல்லாம் போக மாட்டேன்னு அவர் இருக்காரு. சசிகலா நான் தான் பொதுச் செயலாளர், அந்த அம்மா ஒரு பக்கம் தெரியுது. இவரு தொண்டர்கள் ஏன் கூட இருக்கான்னு சொல்லி ஓபிஎஸ் ஓக்கம் தர்றாரு. இவளுக்குள்ள ஒரு சரியான நிலைப்பாடு, ஒரு கருத்தியல் ரீதியா விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, ஒரு சுதந்திரமான பேச்சு உரிமை, இதெல்லாம் இருந்து சரி செய்தால் மட்டுமே பாரதிய ஜனதா கூட்டணி அதிமுகவுடன் சேர்ந்து இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஒரு வலுவான கூட்டணியா அமையும். ஏன்னா மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இப்ப பாமகவுக்கு வடக்க வாக்கு வங்கி இருக்கு, ஒரு ஜி.கே. வாசனுக்கு எத்தனை எலெக்ஷன்ல வாக்கு வங்கி இருக்கு. ஏசி சண்முகம் வந்து எம்பி எலெக்ஷன் மட்டும்தான் வந்து நிற்பாரு, மற்ற நேரம் அவர் கல்லூரி பார்க்க போயிடுவாரு. அதே மாதிரி இந்த ஐஜேகேன்னு ஒரு கட்சி இருக்கு. சரத்குமார் வந்து பாரதிய ஜனதாவுடன் பாமகவை இணைத்தாலும் அவர்களுக்கான பிரதான பிரதிநிதித்துவம் இன்னும் வழங்கப்படவில்லை. அவர் இன்னும் பாஜக இணைந்திருக்கிறார், பாஜக உறுப்பினராக தான் இருக்கிறார், பொறுப்புள்ளது வழங்கப்படவில்லை. அதே மாதிரி இந்த பக்கம் கிருஷ்ணசாமி, ஜான்பாடி என்றாலும் அவர்களுக்கான வாக்கு வங்கி இருக்கிறத தவிர அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் எதுவும் இல்லை. அவங்களும் ஒரு உப்புக்கு சப்பானி தான், ஏதாவது பேருக்கு கூட்டணி கட்சி தலைவர்னு வச்சுக்கிடுவாங்க. இதை தாண்டி நம்ம கவனிக்கப்பட வேண்டியது நடிகர் விஜயோடைய அரசியல். இப்ப விஜயோட அரசியல்ல பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அதிக அளவுல வர்றாங்க.
ம். ஆனா விஜயிலுமே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2, 3 பிரிவாக செயல்பாடுகள் போய்க்கொண்டிருக்கிறது. நீங்களும் அறிவீர்கள் என்று நினைக்கிறேன். இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்திலே 3 பிரிவா இருக்கு. மாவட்ட தலைவர் பிரிவு, மாவட்ட தலைவரை சாராத ஒரு பிரிவு. இன்னொன்னு விஜய் ரசிகர்கள் ஒரு பிரிவு. ம். இது தமிழ்நாடு முழுக்க பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துல. ம். அப்ப இதெல்லாம் விஜய் வந்து என்னைக்கு சரி பண்ணி, அவர் என்னைக்கு கட்சிய வழிநடத்தி, என்னைக்கு என்ன அவரு பதவியில் யாருக்குமே போடல. ம். அதுதான் பிரச்சனை. இவர்தான் இன்னும் வந்து ஒருங்கிணைக்கல. அதான் ப்ராப்பர் பதவி போட்டுட்டாங்க யாருக்கு அப்படின்னா, அதுக்கு கீழ ஒரு கொடைக்கு கீழ அவங்க வரணும். நீங்க சொல்ற ஆமா, மாரி ஆமா, ஆமா. பிரச்சனைகள வந்து நம்ம இன்னொரு வீடியோவுல பேசுவோம். நிச்சயமா அது ஒரு கண்டிப்பா. தனி வீடியோவா வந்து நம்ம வந்து பேச வேண்டியதா இருக்கு. என்னெல்லாம் வந்து விஜய் கட்சியோட பிரச்சனைகள் என்ன இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து திருப்பியும் பேச வேண்டியதா இருக்குது. ம். சரி, அ ம். ர ரொம்ப நல்லா சொன்னீங்க. முதல்ல ஆளுநர் உரை, அதுக்கப்புறம் இந்த இந்த பிரச்சனை. அது இவங்க 2 பேரும் சேருவாங்களா இல்லையான்றது இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 6 மாசம், 8 மாசத்துக்கு இப்படியே தான் ஓடிட்டு இருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னும் ஒரு 6 மாசம் போகும். எடப்பாடி பலவீனமாக யாரிடம் இறங்கி போமாட்டார். ம். ஏன்னா அவருக்கு பின்னாடி சட்டமன்ற உறுப்பினருடைய செல்வாக்கு இருக்கு, பணபலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு. அவரு இப்ப ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. ஓபிஎஸ் பின்னாடி யார் இருக்கா? 4 சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் தான் இருக்காங்க. ஆமா. சசிகலா அப்படியே பக்கம் யார் இருக்கா? யாரும் இல்ல. தான் இருக்கிறாங்க. ரைட், ஓகே. ம். இந்த நிலைப்பாடு மாற வேண்டும் என்றால், இன்னும் கொஞ்ச காலம் நீங்க சொன்ன மாரி ஒரு 6 மாச காலம் போணும். அப்பதான் தெரியும். ரைட். ம். பார்ப்போம். தமிழக அரசியல் சூழ்நிலை 6 மாதத்தில் மாற்றம் ஏற்படலாம். இல்ல நாளைக்கு விடிஞ்சா கூட ஒரு மாற்றம் ஏற்படலாம். அப்படி ஒரு நிலைப்பாட்டுல போய்கிட்டு இருக்கு. ம். பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக அரசியல் எப்படி வேணாலும் மாறுவது. நிச்சயமா. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணதுக்கு, உங்களோட டைம குடுத்து, தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து பேசுறதுக்கே வந்து ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. சில நேரங்கள்ல கஷ்டமாவும் இருக்கு. பட் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார். வணக்கம்.